Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் இன்னொரு அத்தியாயம் 11. மதுவை மறுபடியும் சந்திப்பதற்கு எங்கே சாக்கு கிடைக்கும் என்று மனம் வெகு தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தது போலும் அந்த தீவிரம் வேலை செய்கிறது. மது ஏன் வரவில்லை? அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. பழைய ஸ்கூலில் ரிலீவ் செய்திருக்க மாட்டார்கள். புது ஸ்கூலுக்கு போவதால் உடைகிடை ஏதாவது புதிதாக தயாரித்து கொள்ள வேண்டியிருக்கும், அல்லது ஹெட்மிஸ்டர் சொல்லிவிட்டாரே தவிர நாள் சரியில்லை என்று வேறு யாராவது சொல்லியிருப்பார்கள். நேற்று அவள் அம்மா குளிர் ஜுரம் என்று படுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் காய்ச்சலாக இருக்கலாம். அவளுக்கு துணையாக மது வீட்டில் இருக்கக்கூடும். இப்படி 100 காரணங்களை நான் கற்பித்துக் கொண்ட போதிலும் உண்மையில் வேறு ஏதோ ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. நான் போக வேண்டும் என்பது என்ன? என் பர்சனல் செக்ரட்டரியை அனுப்பி விசாரிக்க சொன்னால் போயிற்று என்று எண்ணினேன். ஆஃபீஸ் ஆளை சொந்த காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அந்த எண்ணத்தை தள்ளிவிட்டேன். மதுவுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினோம், செய்தோம். எடுத்துக்கொண்ட கடமையை கடைசி வரை செய்து நிறைவேற்ற வேண்டும். அரை கிணறு தாண்டும் மூடர்களால் தான் உலகம் பாழ்பட்டு போகிறது. காரை எடுத்துக்கொள்ளவில்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் சென்று அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக் கொண்டேன். மதுவை பார்த்தால் என்ன பேசப் போகிறோம் என்று யோசிப்பதற்கு அவகாசம் இருக்கட்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஒன்றும் யோசிக்கவில்லை. வீட்டு வாசலில் பூக்காரியிடம் பூ வாங்கி கொண்டிருந்தால் மது. நான் கிட்டே போகிற வரையில் என்னை கவனிக்கவில்லை. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே நுழைந்தேன். தேவலை என்றவள். பிறகு உள்ளவாங்க என்றாள். அதை முதலில் சொல்லாதது ஏன் என்று நினைத்து கொண்டேன். மதுவின் அம்மா நேற்று மாதிரியே கம்பளிக்குள் சுருண்டிருந்தாள். ஆனால் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். ஏதோ இந்த பூட்டுக்கு பழச்சிட்டேன் என்றால் பெரிய டைஃபாய்டில் படுத்து எழுந்த மாதிரி. உங்களை விசாரிச்சுட்டு போகுதான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு, புது உத்தியோகம் எப்படி மது என்றேன், ஒன்றும் தெரியாதவனை போல. அவள் அதுக்கு போக போகிறது இல்லையா என்றாள் அவள் அம்மா. ஏன்னா நிஜமாவா? ஏன் மது? பழகிய இடத்தை விட்டு புதிய இடத்துக்கு போவானேன்னு பார்க்குறேன் என்றாள். நான்சென்ஸ். நேற்று அங்கே போய் பேசி ஆர்டர் வாங்கிட்டு வந்தோமே, அப்போ தோணலையா? அப்புறம் யோசித்த போது தோணுச்சு என்றாள் விடாப்பிடியாக. அவளையே உற்று பார்த்தேன். அவள் என் விழிகளை சந்திக்க மறுத்தாள். இப்படி வா என்று சாடையை காட்டி பக்கத்து அறைக்கு அழைத்துச் சென்றேன். அவள் தோள்களை அழுத்தி உண்மை சொல்ல என்றேன். அவள் நகர்ந்து கொண்டாள். புது வேலையை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு கடமைப்பட்டவளாக ஆக வேண்டாம்னு பார்க்குறேன். அதாவது உடனே நான் பர்த்திக்கு ஏதாவது கேட்பேன், அப்படி தானே? என்ன அவ்வளோ மட்டமாக நினச்சிட்டல மது என்றேன் ரோஷமாக. அவள் கலங்கிய கண்களுடன் என்னை பார்த்தாள். இல்லை பாலு, இந்த உறவு சரியானதுன்னு எனக்கு தோணலை. நீங்கள் கல்யாணமாகி கௌரவமாக குடும்பம் நடத்துகிறீங்க. ஏதோ மனைவி கிட்ட அதிருப்தின்னு சொல்கிறீங்களே தவிர கொஞ்ச நாளில் சரியாயிடும். அதுக்குள்ளே நான் அதில் பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஏற்படுத்திடக்கூடாது. ஒன்றும் நடந்துடாது. ஏன் கலவரப்படுற என்றேன். நான் வீக்கான பெண்ணு, அதனால தான் பயமாக இருக்கு. நார்த்தாவை பற்றி நான் சொன்ன அதே வார்த்தைகள் எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஆகையினால இனிமே நாம் ஒருத்தரை பார்க்கவும் வேண்டாம், பேச வேண்டாம், உதவிகளும் பண்ண வேண்டாம், உறவுகளும் வேண்டாம்னு முடிவட்டேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்கிற வரைக்கும் நான் அப்படி இருக்கிறதுல தப்பில்லை. பாதுகாப்பா? என்ன பாதுகாப்பு? எனக்காக என்ன உதவி வேணுமானாலும் செய்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் ஏன் கல்யாண ஏற்பாட்டில் தீவிரமாக இல்லை என்றாள் அவள். எங்கே தாக்க வேண்டுமோ அங்கே தாக்கிவிட்டாள். நான் தான் அக்கறையோட விளம்பரம் கொடுத்து வரன்கள் வரவழைச்ச மது, மறந்துடாத என்றேன். 2 வரன் தட்டி போச்சு. நீங்கள் 3வது என்னாச்சு? ஏன் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை? அவசியமான பார்த்து சொல்லலாம்னு இருந்துட்டேன். இப்போ அவசியம்தான், பார்த்துருங்க என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பிக் கொண்டால் அலமாரியில் டப்பாக்களை மூடி வைக்கிற சாக்கில். ஒரு நிமிடம் அவள் முதுகையை நோக்கி வரும் நின்றிருந்தேன். மனசில் என்ன ஒரு வேதனையுடன் அவள் இதை சொல்கிறாள் என்பது புரிந்தது. காதல் என்பதும் உறவு என்பதும் அன்பு என்பதும் பிணைப்பு என்பதும் உடம்புக்கு வெளியே எங்கேயோ கிடக்கிற சுள்ளி மாதிரி அல்ல. எடுத்தோம், முறித்தோம், தூரவீசி எறிந்தோம் என்று போவதற்கு எண்ணங்களும் நினைவுகளும் கையையும் காலையும் போல வலிக்காமல் முறிக்க முடியாது. சரி மது என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தேன். மதுவின் அம்மாவிடம் கூட சொல்லிக்கொள்ள மறந்துவிட்டது. இரட்டை சாரியான தெரு அது. 2 ஓரத்திலும் நடைபாதை, கரிகாய் கடைகள். கசகசவென்று ஜன நெரிசல் தாங்கவில்லை. இருந்தும் யாருமற்ற பாலைவனத்தில் நடந்து போகிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் யோசித்து பார்த்தபோது அவள் சொன்ன வழிதான் சிறந்தது என்று புலப்பட்டது. இந்த பக்கத்தில் என் மனைவி விசாலியை ஒதுக்குகிறேன், வெறுக்கிறேன். அந்த பக்கத்தில் கைகூட வழியில்லாத ஒரு காதலிக்காக இயங்குகிறேன்.
என் இளமையோ பொல்லாதது. திருட்டு பூனை மாதிரி சந்தர்ப்பங்களை நக்கி ருசி பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த 3வது வரனை ஏன் நான் ஒத்தி வைத்தேன்? சரிப்பட்டு வராத 2 இடங்களை அக்கறையாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு 3ஆம் அவனை, வெகு சுலபமானவனை ஏன் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று நிறுத்தியிருக்கிறேன்? மதுவின் கையை விட்டு போய்விடக்கூடாது என்கிற அந்தரங்க ஆசையால் தானே. மறுநாள் ஆஃபீஸை அடைந்ததும் மேஜையில் கீழ் ராயில் வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்தேன். ஏற்கனவே படித்தது தான், மறுபடி படித்தேன். டியர் அட்வர்டைசர் என்று ஆரம்பித்து மணிமணியான எழுத்தில் எழுதியிருந்தான் அந்த இளைஞன். அந்த எழுத்தே அவனுடைய பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. கால் சரியில்லாத என்ற தங்கள் விளம்பரத்தில் பார்த்ததும் நான் எந்த பெண்ணுக்காக சென்ற 3 வருடமாக காத்து கொண்டிருக்கிறேனோ அந்த பெண் கிடைத்துவிட்டால் என்று மகிழ்ந்து போனேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஆனால் உண்மை. என் தங்கை 17 வயது, பச்சை பயிர், கல்லூரியில் பியூசி படித்து கொண்டிருக்கிறவள். பஸ்ஸிற்காக காத்திருந்தால் 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் காலையில் பஸ் வந்தது. ஆனால் நிற்கவில்லை. பிரேக் சரியில்லாததால் காத்திருந்த நபர்களையே மோதி கூழாக்கிவிட்டது. உயிரோடு தப்பியவர்களில் என் அருமை தங்கையும் ஒருத்தி. அவருடைய வலதுகால் போய்விட்டது. படிப்பை நிறுத்தி கொண்டு விட்டால் வேலைக்கு போக விரும்பவில்லை. யாராவது ஒருவரின் மனைவியாக, குடும்ப தலைவியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால். ஆனால் அது அவ்வளவு சுலபமா என்ன? எத்தனை கஷ்டப்பட்டேன் அவளுக்கு ஒரு கணவனை கண்டுபிடிக்க. எவ்வளவு இழிவுகள், அவமானங்கள். கடைசியில் ஒரு நல்லவன் கிடைத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக இவ்வளவு சொல்கிறேன் என்றால், என் தங்கையை போல ஒரு கால் இல்லாமல் அவதிப்படுகிற ஒரு பெண்ணைத்தான் பண்ணிக்கொள்வது என்று நான் தீர்மானித்து அதற்காக காத்திருக்கிறேன் என்று தங்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான். எனக்கு சதன் ரயில்வேயில் வேலை. தங்கையை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டேன். வேறு யாரும் கிடையாது. கடலூரில் ஜாகை. நான் 400 ரூபாய் சம்பாதிக்கிறேன். கல்யாணத்தை கோவிலில் நடத்தினால் போதும். எனக்கோ பெண்ணுக்கோ எதுவும் தர வேண்டாம். இவன் ஒரு லட்சிய பைத்தியம். வெகு எளிதாக முடியக்கூடிய வரன். ஏன் நான் இதை நிறுத்தி வைத்தேன்? மதுவின் சந்தேகம் கரெக்ட். அவளை என் ரிசர்வாக வைத்துக்கொள்ள என் உள்மனம் சதி செய்து கொண்டிருக்கிறது. 3வது வரன் என்று பொதுவாக சொல்லிக் கொண்டிருந்தேனே ஒழிய இந்த கடிதத்தை மதுவிடம் நான் காட்டவே இல்லை. இப்போது காட்ட வெட்கமாக இருந்தது. இருந்தாலும் மறுநாள் அவளிடம் அதை தந்து உன் சம்மதத்தை சொல்லு என்றேன். அவள் கண்கள் என்னை குற்றம் சாட்டவில்லை. உங்களைப் போல லட்சியவாதி என்று முறுவல் செய்தாள். நான் லட்சியவாதின்னு உனக்கு யார் சொன்னது என்றேன். நீங்கள் தம்பட்டம் அடித்து கொள்ளாததால் தெரியாமல் போயிடுமா? நீங்கள் ஒரு விதவையை கல்யாணம் செய்து கொண்ட லட்சியவாதின்னு ஊர் புறம் தெரியும் என்றாள். என் விதவா விவகாரத்தை நீதான் மெச்சணும் என்று மனசுக்குள் சிரித்து கொண்டேன். அவள் அம்மாவிடம் சொன்னேன். மகா ஆனந்தத்துடன் அண்டை அசலில் சொல்ல புறப்பட்டு விட்டாள். நானும் மதுவும் தனியாக இருந்தோம். கல்யாணம் நிச்சயமான மாதிரி தான். ஸ்வீட் கொடு என்று கேட்டேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வந்து வாய் திறங்க என்றாள். திறந்தேன். போட்டாள். சட்டையின் மேலெல்லாம் சிந்தியது. துண்டு எடுத்து வந்து தட்டிவிட்டாள். சிரித்தேன். சிரிப்பெனடா வேண்டி கிடக்கிறது முட்டாள். எனக்குள்ளேயே ஒரு குரல் சீறியது. பசியில் துடித்து கொண்டிருந்தாய். தட்டு நிறைய அறுசுவை ஆகாரம் வந்தது. வழியோடு போகிறவனை கூப்பிட்டு அதை தூக்கி அவன் கையில் தரப்போகிறேன் என்கிறாய். விடிகாலையில் அலாரம் வைத்திருந்தேன். கிணுகிணுவென்று 4:30 என்னை எழுப்பிவிட்டது. கட்டிலின் கீழ் இருந்த பாத்ரூம் ஸ்லிப்பருக்காக துழாவிக் கொண்டிருக்கையில் விசாலி கண்ணை கசக்கிக் கொண்டு என்னை பார்த்தாள். இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் என்ன ப்ரோக்ராம் என்றாள். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம். 6 மணிக்கெல்லாம் முகூர்த்தம் என்று. ப்ரெசன்ட் எதுவும் வாங்கிக்கலையே? இப்போ எந்த கடை திறந்திருப்பாங்க என்று கேட்டாள். 25 ரூபாய் செக்கை எழுதி கொடுத்துடலான்ட்ருக்கேன் என்றேன். என்ன ப்ரெசன்ட் மதுவுக்கு கொடுப்பது? என்ன கொடுக்க என்னால் முடியும்? மனிதன் நாயாக மாற இருந்த தருணத்தில் அவனை மனிதனாகவே நிறுத்தி வைத்த ஒருத்திக்கு கேவலம் பணத்தாலும் பண்டத்தாலும் பரிசளிப்பது அவளையே அவமதிப்பதாகும். மது, உன் வம்சம் தழைக்கட்டும் என்று நெஞ்சு நிறைந்து ஆசை கூறுவது ஒன்றுதான் நான் தரக்கூடிய ப்ரெசன்ட். அதற்காகத்தான் இதோ புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். விசாலியிடம் சொல்ல வேண்டும் என்று தான் ஒரு காலத்தில் நினைத்திருந்தேன். மதுவின் கல்யாணத்துக்காக 5000 10,000 செலவழிக்க நேரிடுமானால் அதை என் மனைவியிடமிருந்து மறைப்பது தப்பு. அது குடும்பத்தின் பணம். அதில் ஒவ்வொரு சல்லி காசுக்கும் கணக்கு கேட்க விசாலிக்கு உரிமை உண்டு. ஆனால் மது அந்த செலவு எனக்கு வைக்கவில்லை. லெட்டர் போட்டதும் கடலூரிலிருந்து அந்த இளைஞன் வந்திருந்தான். ஹோட்டலில் தங்கிவிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் மதுவின் வீட்டுக்கு வந்தான். கண்ணுக்கு ராஜா மாதிரியான வாலிபன், புன்சிரிப்பான முகம். ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்னு தான் வந்தேன், பெண்ணை பார்க்க நான் வரல என்றான். கதைகளில் வேண்டுமானால் அப்படி ஒருவன் வரக்கூடும், நிஜத்தில் இருக்க மாட்டான். மது அப்போது கொண்டுள்ள நகையை தவிர வேறு குந்துமணி கூடாதென்று சொல்லிவிட்டான். கல்யாணம் வடபழனி கோவிலில் மினிமம் செலவில் நடக்க வேண்டும் என்றால் அவனுடைய தங்கையும் தங்கை கணவனும் 3 சிநேகிதர்களும் தான் விருந்தாளிகள் என்று தெரிவித்து விட்டான். மதுவுக்காக நான் ஒரு கணிசமான தொகை வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். என் ஒய்ஃபை காப்பாற்ற என் சம்பளம் போதும் என்று மரியாதையோடு கூறிவிட்டான். வேடிக்கை என்னவென்றால் மது புதிதாக தேடிக்கொண்ட வேலையை விட்டுவிட்டு கடலூருக்கு குடியேற வேண்டும் என்றாகிவிட்டது. மதுவின் அம்மாவை காப்பாற்றுவதும் தன் கடமை என்று ஏற்றுக்கொண்டு விட்டான்.
இன்று கல்யாணம். அதை காட்டிலும் எளிமையான கல்யாணத்தை அந்த கோவிலில் யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். பார்க்கிறவர்களை நெகிழ வைத்த காட்சி ஒன்று இருந்தது. மணப்பெண்ணும் காலை இழுத்து நடந்தால் அவளுக்கு அருகில் இருந்து உபசாரங்கள் செய்த நாத்தியும் நோண்டினாள். மதுவின் பழைய குடித்தன சாமான்கள் ஏற்கனவே பேக் செய்யப்பட்டு கடலூருக்கு போய்விட்டன. சாந்தியை மறுநாள் அவர்கள் ஊரிலேயே வைத்துக் கொள்ளப் போவதாக சொல்லிவிட்டார் மணமகன். ஆக பகல் சாப்பாடு ஹோட்டலில் நடந்ததோடு கல்யாணம் முடிந்து விட்டது. சாயந்தரம் ஊருக்கு போகிறோம். நீங்கள் கட்டாயம் வந்து எங்களுக்கு ஆசி கூறி சென்ட் ஆஃப் தரணும் என்று மது கேட்கவில்லை, அவளுடைய கணவன் கேட்டான். வருவதாக வாக்களித்தேன். 1/2 டஜன் ஆப்பிள்கள் மட்டும் வாங்கி கொண்டு இதை மாப்பிள்ளை மறுக்க மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் ஸ்டேஷனுக்கு போனேன். அதே எழும்பூர் ஸ்டேஷன், அதே திருவனந்தபுரம் ஃபாஸ்ட் பேசஞ்சர். எது தொடக்கமோ அதுவே முடிவு. நேரம் வேண்டுமானால் சற்று முன்னே பின்னே இருந்திருக்கலாம். ஜன்னலோரம் நான் உட்கார்ந்து இருக்க பதிலாக மது உட்கார்ந்திருந்தாள். ரிசர்வ் பெட்டியானதால் அன்றைய பயங்கர கூட்டம் இன்று இல்லை. பிளாட்ஃபாரத்தில் நின்றிருந்தேன். மதுவின் கணவன் தன் சூட்கேஸை பத்திரமாக வைக்க இடம் தேடிக்கொண்டிருந்தான். எங்கே வேணும்னா வைங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெண் சிஐடி, ஒரு பயல் உங்கள் சூட்கேஸின் மீது கை வைக்க மாட்டான் என்று சொன்னேன். மது கலகல என்று சிரித்து நாங்கள் முதல் இதே வண்டியில் சென்ற அனுபவத்தை கணவனுக்கு சொன்னான். நான் அவர்களுடன் சேர்ந்து சிரிக்கவில்லை. விளையாட்டு போல பழையவற்றை ஞாபகப்படுத்தினேனே தவிர ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத டெட் சீரியஸான அம்சங்கள். இந்த பேசஞ்சர் வண்டியைப் போல இப்படியே போய்விடக்கூடியவை அல்ல. இந்த பிளாட்ஃபாரத்தைப் போல நின்றிருக்கப் போகிற கருங்கல் நினைவுகள். போய் வா மது என்று கையை வீசினேன். வண்டி நகர்ந்தது. மூச்சுக்கு பதிலாக பஞ்சு பொதிகளை வாங்கி சுவாசப்பைக்குள் நிரப்பிக்கொள்கிறார் போல் எனக்குள் ஒரு திணறல் ஏற்பட்டது. மது, உனக்கு மது என்று பெயர் வைத்தவன் விஷயம் தெரியாதவன். மது இறங்கத்தான் வெறியூட்டும். நீ வெளியேற போதை தருகிறாய். நேரே வீடு திரும்பவில்லை. மீரனாவுக்கு போய் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தேன். 11 மணி சுமாருக்கு தான் எழுந்திருக்க தோன்றியது. கண்ணை மூடிக்கொண்டு அரை தூக்கத்தில் ஆழ்ந்தவளாக விசாலி காத்திருந்தாள். கடமை உணர்வின் பர்சானிஃபிகேஷன் என்றால் அவளைத்தான் சொல்ல வேண்டும். சாப்பாடுலாம் ஆறிடுச்சு, மறுபடியும் சுட வைக்க சொல்லட்டுமா என்று கேட்டாள். வேண்டாம் என்று வெறுப்பை வெளிப்படுத்தாத குரலில். வர அவளுடைய உபசரிப்புகள் எத்தனை செயற்கையாக ஆகிக்கொண்டிருக்கின்றன. ஃபெமினா, இவ்ஸ் வீக்லி முதலென படிக்கிறவள் அவள். கணவனை கையில் போட்டுக்கொள்வது எப்படி என்கிற பகுதிகளை படித்துவிட்டு அதில் சொல்லித்தரும் ட்ரிக்குகளை கடைபிடிக்கிறவள் போல இருந்ததை ஒழிய எதுவுமே அவள் மனப்பூர்வமாக செய்தவளாக தெரியவில்லை. ஹாலில் டிவி செட்டின் அருகே இருந்த நாற்காலியில் கண்ணாவின் கிரிக்கெட் குள்ளா இருந்தது. ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் பார்த்துட்டு இருந்தானா கண்ணா என்று விசாலியை கேட்டேன். ஸ்போர்ட்ஸ் என்று இல்லை, இப்போதெல்லாம் எந்த கண்ட கேட்ட ப்ரோக்ராம் ஆனாலும் ஆன் பண்ணிட்டு உட்காந்துடுறான் என்றாள் விசாலி. எனக்கு வியப்பாக இருந்தது. படிக்கிற நேரத்தில் டிவி வரக்கூடாது என்று அவனுக்கு கட்டளை போட்டிருந்தேன். அவனும் தானாகவே கட்டுப்பாடு ஏற்படுத்தி கொண்டு இந்த பக்கம் வராமல் இருந்து வந்தான். இப்போது ஏன் இந்த மாற்றம்? அவனோடு விளையாட்டாக பேசி பழகிய பல நாட்கள் ஆகிவிட்டன என்று ஞாபகம் வந்தது. பாவம் குழந்தை. என்கொயரி கமிட்டியில் உங்களையும் ஒருவராக போட்டிருக்காங்க என்றார் மார்க்கெட்டிங் மேனேஜர். பேஜார் பிடிச்ச வேலை சார், வேறு யாராவது போட்டுங்க என்று கேட்டு பார்த்தேன். நடக்கவில்லை. சும்மா ஐவாஷ்காக வச்சிருக்கிறது ஐயா இந்த என்கொயரி, மற்றவர்களை பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஆமாமான்னு தலையாட்டிங்க போதுங்க என்றார் அவர். அதுதான் ட்ரபிள். ஒருவனுடைய உத்தியோகத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கிற விஷயத்தில் கண் துடைப்பாக ஒன்று நடைபெறுவதையே நான் எதிர்க்கிறவன். உண்மையை வெளிக்கொணர்ந்து நீதிக்கு மரியாதை கொடுக்க என்னாலான வரையில் தரோவாக செயல்படுவது எனக்கு வழக்கம். பாலுவை போட்டுட்டாங்களா என்கொயரி கமிட்டியில்? போச்சுராப்பா என்று மற்றவர்கள் தலையில் கை வைத்து கொண்டு விடுவார்கள். ஆனால் நானும் பேப்பர்களிலும் மெமோக்களிலும் கேள்விகளிலும் விடைகளிலும் ஊடாடுகின்ற அந்த ஹியூமன் ட்ராமாவில் உற்சாகத்துடன் நினைப்பேன். அதாவது முன்பு. இப்போது என் உற்சாகங்கள் லோவெஸ்ட் எப் என்பார்களே அப்படி இருந்தது. என்னில் ஒரு பகுதி அன்று எழும்பூர் ஸ்டேஷன் செத்து போய்விட்டது. அதன் பின் என்னால் எதிலும் மனப்பூர்வமாக ஈடுபட முடியவில்லை. இருந்தாலும் மார்க்கெட்டிங் மேனேஜருடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி மைக்கேலை பற்றிய விசாரணை குழுவில் நானும் பங்கு வர ஒப்புக்கொண்டேன். மைக்கேல் சேல்ஸ் இலாக்காவை சேர்ந்தவன் தான். ராயபுரம் குடவுனில் இருந்தான் கிளார்க்காக. அங்கிருந்து பம்பாய்க்கும் விஜயவாடாவுக்கும் சரக்குகளை எடுத்து செல்ல லாரிகள் அமர்த்தியிருந்தோம். எல்லாம் பிரைவேட் லாரி கம்பெனிகள். ஏற்றுகிற சரக்குகளின் எடையை பொறுத்த கட்டணம், இத்தனை எடைக்கு இன்ன கட்டணம் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்ட விஷயம். அதில் ஒன்றும் கோல்மால் பண்ண முடியாது. ஆனால் சரக்குகளின் எடையை அதிகப்படுத்தி சொல்லி லாரிக்காரர்கள் எங்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கிற மாதிரி செய்துவிட முடியும். லாரிக்காரர்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு
எடையை அதிகமாக குறித்து கொள்ள வகை செய்தான் என்பது மைக்கேலின் மீதுள்ள குற்றச்சாட்டு. ராயபுரம் கோடவுனில் வேலை பார்த்த இன்னொரு கிளார்க் அப்ரூவர் லாரி டிரைவர்களிடமிருந்து பில் முதலியவற்றை வாங்கி பர்ஃபெக்ட் கேஸ் தயாரித்திருந்தார்கள். இந்த விவரங்களை புரிந்து கொள்ளவே எனக்கு பல நாட்கள் ஆயின. பிறகு ஏனோ தானோ என்று கலந்து கொண்டேன். மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வெறுப்பாகிவிட்டது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை இப்படி ஷேர் பண்ணுவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு என்று கடிந்து கொண்டார். சாரி சார், அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்றேன். ஓகே, நீங்கள் விலகிக்கிங்க என்று சொல்லிவிட்டார். அது ஒரு இன்சல்ட் என்று கூட எனக்கு உரைக்கவில்லை. விட்டது தொல்லை என்கிற மனப்பான்முடன் வீடு திரும்பினேன். மாடியில் கண்ணாவின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவனை கவனித்து பல நாட்கள் ஆகிறது என்று குறுகுறுப்பு உதைத்தால் மெல்ல படியேறி சென்றேன். அவன் ஏதோ எழுதி கொண்டிருந்தான். ஆனால் ஸ்கூல் பாடம் அல்ல, ஒரு கடிதம். டியர் டேட் என்று ஆரம்பித்திருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நாட்களில் கண்ணா ஒருபோதும் தன் அப்பாவுக்கு கடிதம் எழுதியது கிடையாது. நான் எழுதும்போது, கண்ணா நீ எழுதி கொட என்பேன். என் கடிதத்தின் கீழே பென்சிலில் ஹவ் ஆர் யூ டேட், ஹவ் இஸ் மம்மி, ஐ எம் ஓகே ஹியர் என்று குண்டு குண்டாக எழுதி தருவான். அதுவும் அழுத்து கொண்டே தான். என் காலடி யோசை கேட்டு கண்ணா திரும்பினான். கடிதத்தை நோட்டுக்குள் மறைத்துக்கொள்ள பார்த்தான். அப்பாவுக்கு லெட்டர் போடுறியா, என்ன விசேஷம் என்றேன். சும்மா தமாஷ்க்கு அங்கிள் என்று மறுக்க பார்த்தான். அந்த குழந்தையின் முகத்தை ஆராய்ந்தேன். அன்புக்கு பட்டினி கிடப்பது அப்பட்டமாக தெரிந்தது. எழுதி முடி, நான் கவர் கொண்டு வர்றேன் என்றேன். விளையாட்டுக்கு எழுதினேன் அங்கிள் என்று கூறி என் எதிரிலே அதை கிழித்து போட்டான். என் பரிதாபம் இன்னும் அதிகரித்தது. உன்னை கல்கத்தா கூப்பிட்றாங்க டேடி, வரேன்னு எழுது என்றேன். நோ, எனக்கு டேடியும் மம்மியும் பிடிக்கவே பிடிக்காது, அங்கிளே ஆண்டி தான் பிடிக்கும் என்றான் அழுத்தமான குரலில். அதில் கண்ணீர் தோய்ந்திருப்பதை நான் கண்டுகொண்டேன். அந்த கணமே முடிவு செய்துவிட்டேன். இந்த பூங்கொடி வளரக்கூடிய இடம் இதுவல்ல, இது வீடல்ல, சாம்பல் மேடு. இங்கே கொடி வளராது, பூ முகிழ்க்காது, கனிகள் குலுங்காது. அன்பும் ஆதரவும் பரிவும் சந்துஷ்டியும் விடைபெற்று கொண்டு போய்விட்ட இந்த சுவர்களுக்கு நடுவே கண்ணாவை அடைப்பது கொலைகாரத்தனம். மறுநாள் கல்கத்தாவுக்கு கால் போட்டு கண்ணா அவர்களை நினைத்து ஏக்கமாக இருப்பதாயும் அங்கே அனுப்பிவிடுகிறேன் என்றும் தெரிவித்தேன். சிவகுமார் தர்ம சங்கடத்திலிருந்து விடுபட்டான். ரைடோ நல்ல துணை சேர்த்து ரயில் ஏற்றி விட்டுடு என்றான். விசாலிக்கு விஷயம் தெரிந்தபோது, என்னது திடீர்னு என்று கேட்டான். அவரவர் குழந்தை அவரவர் வீட்டில் தான் வளரணும் என்று பதிலளித்தேன். அடுத்த வாரம் எங்கள் ஆஃபீஸில் இருந்தே ஒருவர் கல்கத்தாவுக்கு போனார். கண்ணாவை அவர்களுடன் அனுப்பி வைத்தேன். போக மாட்டேன் அங்கிள் என்று வாயால் சொல்லிக்கொண்டே தன் புத்தகங்களையும் டாய்ஸையும் தேடி தேடி திரட்டி வைத்து கொண்டான். விசாலி ஸ்டேஷனுக்கு வரவில்லை. நான் மட்டும்தான் போனேன். ஹவுரா மெயில் நகர்ந்தது. என்னில் ஒரு பகுதியை தெற்கே அனுப்பினேன். இன்னொரு கணிசமான விள்ளல் இதோ வடக்கே பயணமாகிவிட்டது. அதன் பின் நாமும் எங்காவது கிளம்பினால் என்ன என்று எண்ணம் உதித்தது. தினத்துக்கு தினம் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்தது. போய்விட்டு திரும்புவதாக இல்லை, அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதிலிருந்தோ தப்பித்து ஓடுவது போல, எதுவோ என்னை துரத்துவது போல உணர்ந்தேன். ஆஃபீஸ் ஒரு யந்திரம், வீடு இன்னொரு யந்திரம். உயிருள்ள இடமாக இருந்தது ஒரே ஒரு இடம்தான், என் வீட்டில் நான் ஏற்படுத்தியிருந்த சிறு லைப்ரரி. கதவை சாத்தி கொண்டு புத்தகங்களில் மூழ்கலானேன். பொழுதுபோக்கு புத்தகங்கள் அல்ல, சும்மா அலங்காரத்துக்காகவும் பெருமைக்காகவும் வாங்கி வைத்திருந்த புத்தகங்களை இப்போது புரட்டலானேன். தோட்டி ஒருவன் தன் தலையின் மீது தொட்டி நிறைய மலத்தை தூக்கி கொண்டு போகிறான். அதில் பழகி போயிருப்பதால் அவனுக்கு அதில் அருவருப்பு உண்டாவதில்லை. அப்படி காமத்திலும் காசு ஆசையிலும் மூழ்கி கிடப்பவர்களுக்கு அதன் தோஷம் தென்படுவதில்லை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாடியிருப்பதை படித்தேன். திருப்புகழை கையில் எடுத்தேன். கபட நாடக விரகிகள், அசடிகள், கெடுவியாதிகள், அடை உடை உடலினர், விறகாலே கிருபையினாரோடு மணமிசை நழுவிகள், முழுதும் நாரிகள், இதமொழி வசனிகள், கிடையின் மேல் மனம் ஊருகிய தழுவிகள் என்று பாடியிருப்பதை படித்தேன். பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் புரட்டினேன். பணம், வீடு, நிலம், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் இவற்றையெல்லாம் நித்தியமானவை என்று மனிதன் மடத்தனமாக கருதுகிறான். அதனால் மனம் கலங்கி பாவங்களை செய்கிறான். விலை மாதருடன் சேர்ந்தும் குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்டும் இன்புற்று மயங்கி வாழ்க்கை நடத்துகிறான் என்று கபிலர் மனுவின் மகளுக்கு கூறியதை படித்தேன். படிக்க படிக்க என்னுள் விரக்தி வளர்ந்தது. இத்தனை நாளும் நேசித்தது, போற்றியது, பாதுகாத்தது எல்லாமே எத்தனை பொய்யானவை என்று புலப்படத் தொடங்கியது. இந்த போலிகளை இன்னும் எத்தனை நாட்களுக்கு கட்டிக்கொண்டு மாரடிக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதற்காக நாக்குக்கு ருசியானதை சாப்பிட வேண்டும்? ஏன் நல்ல உடைகளை அணிய வேண்டும்? எதற்காக காற்றின் கீழும் குளிர்ச்சியின் நடுவேயும் வேலை செய்ய வேண்டும்? டைரக்டர் வசவப்பா ஒரு நாள் என்னை பார்த்து, வாட் ஹேப்பன் டு யூ, ஆளாயிட்டீங்க என்றார். நத்திங் கேன் ஹேப்பன் டு மீ என்று வேதாந்தமாக நான் பதிலளித்ததை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புதிதாக வந்திருந்த செக்ரட்டரி எனது வெறித்த பார்வையை கண்டு மிரண்டு போனான் போல இருக்கிறது. வேறு இலாக்காவுக்கு மாற்றல் கேட்டு வாங்கி கொண்டு போய்விட்டான். கடைசியில் சேர்மன் ஹெக்டாவே என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நம்ம இப்படி பிளாட்ஃபார்ம் கேவி ஆகிட்டும் ஆகிப்போன, எல்எஸ்டி போடுறியா, இல்லை பொம்பளை ஸ்நேகிதம் ஏதாவது பிடிச்சிருக்குதா என்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்று சொல்லும் அளவுக்கு எனக்கு பிரக்ஞை இருந்தது. உடம்பை பார்த்துக்குமா, ஷார்ட்டாக எங்கேயாவது வெளியூர் போகணுன்னா போயிட்டு வா
வீட்டுக்காரையும் கூட்டிட்டு குத்தாலம் போறியாம நம்ம பங்களா இருக்கே என்றார். யோசனை பண்ணி சொல்கிறேன் சார் என்று கூறிவிட்டு திரும்பினேன். மேஜை மீது ஒரு கவர் வந்திருந்தது. ரொம்ப நேரம் கழித்து சாவகாசமாக உடைத்தேன். பாலு, நீங்கள் ஏற்படுத்தியிருந்த மன வாழ்க்கை சிறப்பாக நடக்கிறது என்று மது என்று ஒரு பெண் எழுதியிருந்தாள். டிரைவர் எட்டி பார்த்தான். வீட்டுக்கு போகிற நேரமாயிடுச்சு சார் ஞாபகப்படுத்தி நான் புறப்பட்டேன். வீட்டில் கொண்டு போய் இறக்கினான். விசாலியுடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டேன். ஏதோ கேட்டால் பதில் சொன்னேன். கொஞ்ச நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். வானொலியில் நாதஸ்வரம் வாசித்தார்கள், கேட்டேன். படுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தோன்றியது. எழுந்தேன். ஸ்பேர் பெட்ரூமின் வாசலில் ஒரு ஜோடி பழைய செருப்பு தென்பட்டது. உள்ளே கட்டிலில் யாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். நான் ஏதோ கேட்க நினைப்பதாக விசாலி எண்ணிக்கொண்டால் போலிருக்கிறது. ஊரிலிருந்து அப்பா வந்திருக்காரு என்று சொன்னபடி படுக்கை அறைக்கு வந்தாள். கட்டில் மல்லாந்து படுத்திருந்தேன். இரு கைகளையும் தலையின் கீழே கோத்தவாறு. விசாலி வழக்கத்தை விட அருகில் படுத்திருப்பது போல தோன்றியது. மறுபுறம் திரும்பி இருக்கவில்லை. குப்புற கவிழ்ந்து தலையை மட்டும் தூக்கி கைகளில் ஊன்றியிருந்தாள். அப்பா இப்போது பிளாஸ்டிக் ஏஜென்சி எடுத்திருக்கிறாராம், சௌக்கியமாக இருக்காராம், நீங்கள் செய்த உதவியெல்லாம் சொன்னார் என்றேன். எதுக்காக நீங்கள் என் அப்பாவுக்கு அப்படி உதவி செய்யணும்? நான் உங்களுக்கு எதுவும் செய்யலையே. உங்கள் சந்தோஷக்காக நான் எதுவுமே கொடுத்ததே கிடையாதே என்றாள். அவள் குரல் கரகரத்திருந்தது. கண்கள் பனித்திருந்தன. திரும்பி படுத்துக்கொண்டேன். கண்ணை துடைத்து கொண்டாள். பிறகு என்னை இன்னும் நெருங்கி வந்தாள். முதல் கல்யாணத்தின் போது எனக்கு ஒன்றுமே தெரியல. அவசர அவசரமாக பிடிச்சி என் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க. அப்புறம் அவர் இறந்து போனார். எதையும் புரிஞ்சிக்க முடியல என்னால். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. என்னையே சுற்றி சுற்றி வந்தீங்க. உங்கள் கண்ணில் ஆசை வரி பழ வளர்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களை காம பிசாசுன்னு நினச்சி பயந்து ஒதுங்கினேன். நீங்கள் கிட்டே வந்தாலே நடுக்கமாக இருந்தது. ஓஹோ என்றேன். அந்த செக்ரட்டரி இருந்தாலே நார்த்தா, அவளை எப்போ போக சொன்னீங்களோ அப்போவே உங்களை புரிஞ்சு போச்சு எனக்கு. ஆம்பளையா உன் புருஷன் அப்படின்னு அவள் திட்டிட்டு போனான். நான் இங்கே பொம்மை மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் மற்ற பெண்கள்கிட்ட பொம்மை மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சது. அவள் என் கையை பிடித்து கொண்டு தன்னை என் பக்கம் இருக்க நெருக்கி கொண்டாள். அவள் சுவாசம் என் மூக்கிலும் கன்னத்திலும் படர்ந்தது. அப்புறம் ஒரு நாள் உங்கள் டைரியை தற்செயலாக பார்த்தேன். மதுவை பார்த்தேன்னு ஒரு பக்கம் பூரா எழுதியிருந்தீங்க. சரி, இந்த பெண்ணிடம் மையல் கொண்டிருக்கிறீங்கன்னு நினச்சேன். எனக்கு மனசில் பொறாமல் ஏற்படல. என்னால் கொடுக்க முடியாததை நீங்கள் ஆசைப்படுவதை வேறொருத்திக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறது தப்பு இல்லைன்னு நின்னேன். அந்த மதுவிடம் தினம் உங்கள் தாபத்தை தீர்த்துக்கிட்டு வர்றீங்கன்னு நினச்சேன். ஆனால் அவள் எதையோ எடுத்து என் முன் காட்டினாள். இது நீங்கள் சட்டையை கட்டினப்போ கீழே விழுந்தது என்றால் மதுவிடமிருந்து வந்த கடிதம் அது. இதை பார்த்த பிறகு தான் நீங்கள் இவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சது. காய்ந்த மரம் மாதிரி இருக்கிற எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நீங்கள் தியாகத்துக்கு மேலே தியாகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் என்னால் உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலையே என்று மடமடவென கண்ணீரை கொட்டியபடி என் மார்பின் மீது வந்து விழுந்தாள். விசாலி, என்ன கொடுக்க முடியாமல் போயிடுச்சு உன்னால் என்று ஆறுதல் கூற நினைத்தேன். ஆனால் அவளுடைய ஆவேசமான செய்கைகள் என்னை வாயடைக்க செய்தன. அவள் என்னை தன்பால் இறுக்கமாக இழுத்து கொண்டாள். கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வாங்க என்று மூச்சு திணற பேசியபடி என்னை தன்னுள் அடைக்கலமாக்கி கொண்டு புரண்டு நெளிந்து துடித்து திமிரி துள்ளி சிலிர்த்தாள். அவள் ஆசைகள் பிரவாகமாக பெருகி என் மேனியை நனைத்தன. என் தலைக்கு மேல் அவள் தலை தெரிந்தது. உதடுகள் வெறியுடன் துடித்தன. பேசுங்க, ஏதாவது பேசுங்க என்று என் தோள்களை உலுக்கினாள். புன்னகையுடன் ரசித்து கொண்டு நான் சும்மாவே கிடந்தேன். மாப்பிள்ளை என்று கீழே இருந்து குரல் கொடுத்தார். தூங்கி எழுந்து விட்ட மாமனார், அங்கே வரலாமா? நோ என்று விசாலி கத்தினாள். நிறைந்தது. அதோடு அந்த கதை முடிஞ்சது. ராக்கி ரங்கராஜன் இன்னொருத்தி. மல்டிபிள் தாட் ப்ராசஸ் இந்த புக்கில். முதல்ல நான் படித்தப்போ ஐ தாட் இட் வாஸ் ஆல் ஓவர் த பிளேஸ் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் படிக்கும் போதெல்லாம் நான் நினச்சேன் இது எதுக்கு எடுத்தேன்னு புரியலன்னு தோணுச்சு எனக்கு. பிகாஸ் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் ஆல் ஓவர் த பிளேஸ். அதாவது ஃப்ளாட் கேரக்டர் மாதிரி எழுதியிருந்தார். சரியாக புரியல எனக்கு முதல்லலாம் என்ன வேர் இஸ் இட் கோயிங்னு. ஐ திங்க் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த நாவல் இஸ் பியூர் பியூட்டி. அருமையாக எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஏரியா வேர் internal thoughts of a person in a marriage, in an unsuccessful marriage வர்றதும் சபலப்படுறதும், especially that whole theatre scene and all that is very well written. கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சாலிடாக இருந்தது.
I think I enjoyed this novel. I would give it a definite A. I think முன்பாக ஒரு தடவை கூட படிக்கணும் போல் தோணுது. ஐ மே நாட் ஹவ் பேட் அட்டென்ஷன். அது நான் படித்த விதம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. டுவர்ட்ஸ் தி எண்டு தான் எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் வந்தது. ராக்கி ரா ஆஃப்கோர்ஸ் இஸ் ரியலி குட் ரைட்டர். த வே ஹி கன்காக்ட்ஸ் அ ஸ்டோரி, ரொம்ப அருமையாக ஸ்டோரி கன்காக்ட் பண்ணுறாரு. அண்ட் I kind of enjoyed it. It's a very surprisingly poignant novel. ரொம்ப பிடிச்சது எனக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.